ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பேரவை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப 15 கோடி இல்லாத தமிழக அரசு ஒரே நாளில் 75 கோடிக்கு விளம்பரம் செய்திருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் புகார். அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வேலை வாங்கி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த பெண் கைது. திருத்துறைப்பூண்டி அருகே களப்பால் அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 65 குழந்தைகள் வாந்தி மயக்கம். கனரக ஊர்திகளுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி ஏப்ரல் மாதம் முதல் கட்டாயமாக்கப்படும் என தகவல். குடியாத்தம் வட்டத்திலிருந்து மாற்றக்கூடாது என கூறி வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் 18 கிராம மக்கள் மனு. முறையாக வருமான வரி செலுத்துவது குறித்து சென்னையில் திரைத்துறையினருடன் கலந்துரையாடல். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் பார்வையற்ற கர்ப்பிணி ஆபத்தான நிலையில் இருப்பதாக புகார். உதகை அருகே வனப்பகுதியில் கம்பியில் சிக்கி மீட்கப்பட்ட 2 வயது சிறுத்தைக்கு தீவிர சிகிச்சை. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் சிறப்பு புத்தக கண்காட்சி தொடக்கம். ஏராளமானோர் நூல்களை வாங்க ஆர்வம். திண்டுக்கல்லில் வழிப்பறி வழக்கில் சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் கோபிநாத் மற்றொரு மோசடி வழக்கில் கைது. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.